மக்கள் டிவி நேர அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தாழ்வாரின் இனிய வணக்கம். ஆன்மீக அறிவியல் நிகழ்ச்சியில் மக்கள் தொலைக்காட்சியில் மட்டும்தான் அரிய பெரிய விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் கருவறைக்கு செல்லவில்லை. இது அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இதுக்கு ஒரு காரணம் இருக்குது சார். ஆலயத்தில் பார்த்தோம், சுற்றி இருக்கக்கூடிய கோயிலில் பார்த்தோம் இல்லைங்களா? அந்த கோயிலேருந்து மண்ணை எடுத்துகிட்டு போய் மிச்ச இடத்துல வச்சு சாமி கும்பிட்றாங்க, அதை பார்த்தோம். என் வீட்டிலே தெய்வம் இருக்குது, எனக்குள்ளே தெய்வம் இருக்குது, இந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் பார்த்தோம். ஆனால் இன்னொரு தெய்வத்தை மறந்து விட்டோம். அந்த இடத்துக்கு நாம் செல்லவே தயங்குவோம். ஆனால் அங்கு சென்றால் திரும்ப மாட்டோமோ என்னமோன்னு இருக்கும். அப்படிப்பட்ட இடம் தான் சுடலை அப்படின்னு பேர். சுடலைன்னா சுடுகாடுன்னு பேர் கிடந்து. அந்த சுடலை அப்படிங்கிறது சார் ஆன்மீக சம்பந்தப்பட்டத்தில் இதெல்லாமா பேச வேண்டியிருக்கு. அங்கும் தெய்வம் இருக்கிறது. அந்த தெய்வம் நமக்கு எவ்வாறாக வேலை செய்கிறதுங்கிற உணர்த்துறது தான் மக்கள் தொலைக்காட்சியோடைய வேலை. இந்த சுடலை அப்படிங்கிறது சுடுகாடுன்னு பேர். இந்த சுடுகாடுங்கிறது ஏன் வந்துச்சு அப்படின்னா, இந்த பூத உடலில் ஏற்படுத்தக்கூடிய நச்சுக்களை நோய்வாய்ப்பட்டால் மட்டும் அல்ல, இந்த உயிர் தன்னை விட்டு போன பிறகு இந்த 4 மணி நேரம், 5 மணி நேரம், 9 மணி நேரம், 12 மணி நேரம், 23 மணி நேரம், 24 மணி நேரம் அல்ல. அதனால தான் 20 நேரத்தில் இந்த பூத உடலை எடுத்துருவாங்க. அதிகபட்சம் இப்போலாம் 12 மணி நேரம்னா 6 மணி நேரத்துக்கே அனுமதி கிடையாது இப்போலாம். அப்போது இதை உணர்த்துவதற்காக தான் ரொம்ப நேரம் ஆச்சுன்னா கண்ணில் எறும்பு வந்துடும். அந்த எறும்பு எங்கேருந்து வந்துச்சுன்னே சொல்ல முடியாது இல்லையா? அப்போது நம்ம உடம்புலே நமக்கு நஞ்சாக போயிடும். அந்த கிருமி அடுத்தவனை தாக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் சுடலைன்னு சொல்லக்கூடிய ஒரு காட்டில் வச்சு அதை விறகு வைத்து அதை நெருப்பு விட்டுன்னு சொன்னான். அப்படிப்பட்ட அதுக்கு சுடப்படுவதனால் அதுக்கு சுடலைன்னு சொன்னான். இந்த சுடலையில் இருக்கக்கூடியதுனா சுடலை மாட சுவாமி அப்படின்னு பேர். இப்போ தான் இந்த இடுகாட்டில் இருக்க. அப்போது சுடலை மாட சாமியை நான் காட்டில் போய் கும்பிடணுமா? ஆம், அங்கும் தெய்வம் இருக்கிறது. அது எவ்வாறாக கும்பிடணும், எதற்கு கும்பிடணுங்கிறது நம்ம மக்கள் தொலைக்காட்சியை தவிர வேறு எதுலையுமே பார்க்க முடியாது. எல்லா ஊர்லேயுமே சுடலை இருக்குது. சுடலைனா சுடுகாடு இருக்குது. எங்கெல்லாம் சுடுகாடு இருக்குதோ அங்கெல்லாம் சுடலை மாட சாமி உறுதியாக உண்டு. அந்த சுடலை மாட சாமி என்ன தெரியுமா? சிவபெருமானுடைய அம்சமாகப்பட்டக்கூடியவன் அக்னி வீரபத்திரர். அந்த அக்னி வீரபத்திரோடைய அம்சமாக இருக்கப்பட்டவன் தான் இந்த சுடலை மாடன் பேர். அதனால தான் சிவபெருமானை எல்லாரும் திட்டுறாங்க. அந்த சாம்பலை பூசி கொண்டு இருக்கிற சுடலை மாட இருக்கிற பித்தனே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த சிவபெருமான் என்ன எவ்வளோ கருணை உள்ளம் பொருந்தவன் தெரியுமா? நான் உன்னை ஆட்கொள்வதற்காக இருக்கப்பட்டிருக்கிறேன். ஆதலால் என்னால் படைக்கப்பட்ட ஜென்மா நீ நெருப்பில் போயிட்டியே, இந்த மாதிரி இன்னொரு தடவை எனக்கு கூட வந்துடக்கூடாதுன்னு முற்றிலும் உணர்ந்த, நினைத்தாலே முத்தி கொடுக்கக்கூடிய அண்ணாமலையார் எதை பூசி கொண்டு இருக்கிறான்? அந்த சாம்பல், என்னை எரிக்கப்பட்ட சாம்பலை பூசி கொண்டு இருக்கிறான். எதற்காக? இன்னொரு தடவை மனிதா தவறு பண்ணாதே, நீ தவறு பண்ணினா உனக்கு ஏற்படக்கூடிய ஓ சாம்பலை நான் பூசிக்கிட்டு இருக்கிறேன் தான் சொல்லக்கூடியவன் தான் சுடலமாட சாமி. அப்போ அந்த இடத்துல தர்மம் நிலைநாட்டப்படுது இல்லையா? நம்ம காட்டுக்கு போய் அந்த காட்டில் நம்ம முன்னோர்களுக்கு உண்டான வழிபாடுகளை பண்ணிட்டு மட்டும் வர்றது மட்டும் இல்லாமல் இந்த சுடலமாட சாமியை கும்பிட்டுட்டு வரோம். என்ன கும்பிட்டுட்டு வரோம்? என் கூட பிறந்தவர் அல்லது என் தகப்பனார் அல்லது என் தாயார், என் நண்பர் இந்த மாதிரி சுடலைக்கு வந்துட்டாங்க, அவங்க என்ன பாவம் பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு பாவ மன்னிப்பு கொடுத்துரு, அவங்களுக்காக நானும் இனிமேல் அந்த மாதிரி நடக்க மாட்டேன். அதனால தான் ஈம காரியத்தில் கலந்துக்கடான்னு சொன்னான். அதாவது நல்லதுக்கு கலந்த காட்டிலையும் கெட்டதுக்கு கலந்துக்கன்னு சொன்னதுக்கு காரணம்னா, சும்மா எல்லாரும் கெட்டது கலந்துக்கங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அது விஷயம் தெரிய வேணாமா? கெட்டதுக்கு கலந்துக்குன்னா அந்த ஊழல், ஐயோ இவங்களெல்லாம் விட்டுட்டு போகிறேன்னு அந்த ஆத்மா இருக்கும் பொழுது அவனுக்காக பிரார்த்தனை பண்ணுறாங்களாம். அவனுக்கு எனக்கு கூட சண்டை வந்திருக்கலாம், அவனுக்கு எனக்கு கூட பிரிவினை வந்திருக்கலாம். ஆனால் அவனை நெருப்பில் வைக்கும் பொழுது தனக்குள்ளே ஏற்படக்கூடிய இளம்பிரியாத பயம் வரும். ஐயோ தவறு பண்ணக்கூடாது, அடுத்தவன் சொத்து அபகரிக்கக்கூடாது, அடுத்தவன் முன்னாடி மேலே பார்வையை செலுத்தக்கூடாது, காசை ஒரு சம்பாதிக்கிற காசில் 5% நம்ம தான தர்மம் பண்ணணும். இதெல்லாம் பொன்னவனுக்கு கூட அல்லது பொன்னாதவன் கூட மரணம் அடைஞ்சிட்டா அதுக்காக இருக்கக்கூடிய தெய்வம் ஆலயத்துக்கு. ஏன்னா செத்ததுக்கு நடந்துட்டு கோயிலுக்கு போகக்கூடாது. ஆனால் நீ என்ன பார்க்க வர வேணாம், நீ இறந்து போனால் கூட ஒன்றை பார்க்க காக்கிறதுக்கு இருக்கிறேன். அந்த நேரத்துலையும் நான் தெய்வம் இதை செஞ்சுட்டு நான் தெய்வத்தை கும்பிட்டுட்டு போகிறேன்னு சொல்லாமல் இப்படி நிறையா ஜென்மா பாவம் பட்டு இருக்குன்னு சொல்லி தான் இந்த மாதிரி கபாலத்தை கழுத்தில் சுமந்து கொண்டு இருக்கிறான் சுடலமாட சாமி இல்லையா? அந்த கபாலத்தை கழுத்தில் சுமந்து கொண்டு அந்த நம்மளை காக்கக்கூடியவனாக இருக்கிறான். அப்போ என்னன்னா, நம்மளுடைய ஈம கர்மா இறந்ததுக்கு கணிச்சு அவனுக்காக நம்ம பாவம் பண்ணிப்ப அந்த சுடலமாடன்னு இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய ரூபத்தில் கேட்கும் பொழுது இறந்தவனுடைய பாவம் தீர்க்கப்படுகிறது, அவனுடைய ஆத்மா சாந்தி அடைகிறது. இது தெய்வ செயல். அதனால தான் கெட்டதில் கலந்துக்கன்னு சொன்னது. அடுத்ததாக அந்த தெய்வம் அண்ணாமலையார், அந்த சிவபெருமான், அந்த காசி விஸ்வநாதர், அந்த மீனாட்சி சொக்கநாதர் எவ்வளோ கருணை உள்ள பொருந்தவன். சிவபெருமானுடைய அருமை இப்போ தெரியுதா? சுடுகாட்டுக்கு வந்திருக்கிறான். தன்னை எரிப்பதற்காக இருக்கல்ல, எரித்தவனுடைய சாம்பலை தன் மேல் பூசிக்கொண்டு அதனால தான் முக்தி அளிப்பதற்கும் சிவபெருமான் சொல்லப்பட்டது.
இவ்வளோலாம் நீ பாவப்பட்டு போயிட்டியடான்னு சொல்லிவிட. நீ என்றும் கூட பாருங்கள், சுடகாட்டில் சாயங்காலம் 7-8 மணிக்கு மேலே அல்லது நள்ளிரவில் ஒரு சுழற்சி காற்று ஏற்படும். அதில் எல்லோருடைய சம்பு அந்த சுடலை மாலை மேலே போய் படும். இது நான் மிகைப்படுத்தி பேசலை. நீங்கள் தாராளமாக இந்த நிகழ்வை நீங்கள் போய் பார்க்கலாம். அங்கே இன்னொன்று எந்த சுடலை சுடுகாட்டில் இருந்து கூட எந்த கிருமியும் பரவி அந்த உலகம் அழிஞ்சதா, அந்த தெரு அழிஞ்சதா சரித்திரமே இல்லை. எப்படி? சுடலமாடனால தான் முடியும். அதனால தான் சுடலமாடனுக்கு என்ன செய்வாங்கன்னா, சீத்தாப்பழத்தில் விளக்கு போடுவாங்க. அரிய பெரிய நிகழ்வுகளை மக்கள் தொலைக்காட்சியில் மட்டும்தான் நீங்கள் பார்க்க முடியும். சீத்தாப்பழம் இருக்குது இல்லையா, அந்த சீத்தாப்பழத்தை மேலே மட்டும் சீவி விட்டு அது நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் போடக்கூடிய அரிய நிகழ்வை நம்ம பார்க்கலாம். சிவபெருமானுடைய ஒரு அம்சமாக கொண்ட சுடலை மாடனே, அண்ட உலகங்களையும் காக்கக்கூடிய சிவபெருமானுக்கு அகோரி பூஜை உண்டு. காசியில் நள்ளிரவில் அகோரியெல்லாம் பூஜை பண்ணுவாங்க. அந்த அகோரி பூஜையில் நானும் கலந்துருக்கிறேன். ஏன்னா எனக்கு அது கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியம். அகோரி அவ்வளோ சீக்கிரம் யாரையும் விட்டுற மாட்டாங்க. ஆனாலும் கூட அந்த அகோரிகளை வணங்கி அந்த காசி விஸ்வநாதரை வணங்கினா கூட ஒவ்வொரு சுடுகாட்டிலும் இருக்கக்கூடிய சுடலை மாட சாமி ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒழுக்கத்தையும் பிறருக்காக வேண்டக்கூடிய பாக்கியத்தையும் அவனுடைய பாவத்தை மன்னிக்கக்கூடிய மனமும் தெய்வமே சுடுகாட்டில் நிற்கிறதுனால தான் அவனுக்கு சுடலை மாட சாமின்னு பேர். ஆக இனிமையாவது வாழ்க்கையில் நாமும் நம்மை சார்ந்தவர்களும் நம்மளை விட்டு பிரிஞ்சவர்களும் தவறு பண்ணாமல் இருக்கணும். எப்படி ஒரு கால் தவறு பண்ணியிருந்தால் அது மன்னிச்சுக்கணும். அந்த மன்னிப்பு ஏற்பட்டால் அதே தவறை நானும் பண்ண மாட்டேன். நான் ஒரு தீட்டு நடந்த இடத்துல இருந்து உன்னுடைய ஆலயத்துக்கு வர முடியாது, ஆனால் நீ இங்கே இருக்கிறேன்னு சொல்லி அந்த சுடலமாட சாமியை வணங்குவதால் மனித நேயம் வளர்க்கப்படுகிறது, தவறு குறைக்கப்படுகிறது. சுடலைமாடனும் தெய்வம். அந்த தெய்வத்தையும் நீங்கள் காட்டுக்கு போவதப்போ மட்டும் வணங்குவது இல்லை. ஒரு சில வேளைகளில் உங்கள் மனம் புண்படும் பொழுது அல்லது தீராத பாவம் உங்களை துரத்துது, சென்று வணங்குங்கள் என் அப்பன் சுடலை மாடன்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை வாசி திருப்போணம் கொரக்குநாத அடிமை டி. ஆனந்தாழ்வார். வணக்கம்.